ஷாகு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜியுடைய பேரன். ஸோ பார்ட் 1 வீடியோவில் வந்து ஷாகு வந்து அதை பற்றி கொடுக்கலான்ற மாதிரி சொல்லியிருப்பேன். சாரி, இங்கே வந்து ஷாகு மகாராஜா கீழே கொடுத்துருக்காங்க. சிவாஜியுடைய பேரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாகு. ஸோ இவருடைய ஆட்சி காலம் வந்து எந்த வருடத்திலிருந்து எந்த வருடம் வரைக்கும்னா 1708 1749. ஷாகு என்பதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேர்மையானவர். சாகரப்ப எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நேர்மையா எல்லா உண்மையும் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இவருக்கு இந்த பெயர் வைத்தவர் யாருன்னா அவுரங்கசீப். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, அவுரங்கசீப் வந்து 7 வந்து 1707 இறப்பாரு. இவர் 1708 ஆட்சிக்கு வர்றாரா. அப்போ வந்து அவுரங்கசீப்போட சம்மதப்படுத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் டைம் இவருக்கு பெயர் வச்சவரும் அவுரங்கசீப் பண்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1708 49 40 ஆண்டுகள். ஸோ 41 ஆண்டுன்னு வரும். பட் வந்து 40 ஆண்டுகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு மந்த் எல்லாம் கொடுக்காததால எக்ஸாக்டாக சொல்ல முடியாது இல்லையா. மேபி 40 ஆண்டுகள் கூட அவர் ஆட்சி புரிஞ்சிருக்கலாம். ஸோ 40 ஆண்டுகள்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீகேப் பார்ப்போம். பாலாஜி விஸ்வநாதோடைய ஆட்சி காலம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1713 1720. ஸோ பேஷ்வாக்கள் அப்படின்னாவே 17 வந்து ஸ்டார்ட் ஆயிரும். சிவாஜி வந்து பார்த்தீங்கன்னா 16 ஸ்டார்ட் ஆகுது. 16 சிவாஜியை பற்றி முடிஞ்சிடும். ஸோ 1627 வந்து பிறப்பாரு. 1680 வந்து இறப்பாரு. அதோட முடிஞ்சிடும். அடுத்து வந்து ஷாகு பாலாஜி விஸ்வநாத் எல்லாம் 17 வந்து ஸ்டார்ட் ஆகும். ஷாகு வந்து எப்போ ஆட்சி பொறுப்பை இருக்கிறாரு 1708 1749 வரைக்கும் இருப்பாரு. பாலாஜி விஸ்வநாதோடைய ஆட்சி காலம் 1713 1720 7 வருடம். ஃபர்ஸ்ட்ல வந்து இவர் என்ன அதிகாரியா இருப்பாரு, வருவாய்த்துறை அலுவலராக பணியை வந்து தொடங்குறாரு. எந்த வருடம் வந்து பாலாஜி விஸ்வநாத் வந்து பேஷ்வாவாக ஆகிறாருன்னா 1713. பாஜிராவ் வந்து எத்தனை வயதுல வந்து பேஷ்வா ஆகிறாருன்னா 20 வயதுல வந்து பேஷ்வா ஆகிறாரு. எத்தனை வருடம் பேஷ்வாவாக பணியில இருந்திருப்பாருன்னா 1720 1740. பாஜிராவ் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து அதிகாரங்களை வந்து வழங்கியிருப்பாருன்னா அரசரான ஷாகு, அவருடைய அப்பாவான பாலாஜி விஸ்வநாத், இவருக்கு பாஜிராவுக்கு விசுவாசமாக இருந்த கேக்வாட், ஹோல்கார், சிந்தியா ஆகிய குடும்பங்களுக்கு வந்து அதிகாரங்களை வந்து வழங்கியிருப்பாரு. முக்கிய மராத்திய குடும்பங்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேக்வாட் பரோடா, பான்ஸ்லே நாக்பூர், ஹோல்கார் இந்தூர், சிந்தி அல்லது சிந்தியா குவாலியர், பேஷ்வா வந்து பூனே. பாஜிராவ் வந்து முகலாயர் மேலாதிக்கத்திலிருந்து போர் பிரகடனம் செய்தது மூலமா யாரை வந்து விடுவித்தாருன்னா மாலவத்தையும் குஜராத்தையும். மாலவத்திற்கும் குஜராத்திற்கும் எதிராக போர் பிரகடனம் செய்த பாஜிராவ் அவற்றை முகலாயரின் மேலாதிக்கத்திலிருந்து விடுவித்தார். பாஜிராவ் வந்து எந்த வெற்றியின் மூலமா ஷாகுவை வந்து மகாராஷ்டிராவின் தக்கான பகுதிகளுடைய அரசன் தலைவனாக வந்து ஒரு அங்கீகாரத்தை வந்து பெற்றுத்தர்றாருன்னு பார்த்தீங்கன்னா முகலாய படைகளையும் ஹைதராபாத் நிஜாம் படைகளை வந்து தோற்கடித்ததன் மூலமாக. முகலாய படைகள் ஹைதராபாத் நிஜாமை தோற்கடித்ததன் மூலயமாக தக்கான பகுதிகளில் வந்து என்ன வசூலிக்கிறாங்கன்னா சவுத் சர்தேஸ் முகி என்ற கப்பத்தொகைகளை வந்து வசூலிக்கிறாரு. நிதி நிர்வாக செயல்பாடுகளை பாஜிராவ் வந்து எந்த இடத்துல மையப்படுத்துறாருன்னா பூனேவில் வந்து மையப்படுத்துறார். மராத்தியர்களில் வந்து குதிரைப்படை வீரர்கள் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 5000க்கும் குறைவான குதிரைப்படை வீரர்கள் வந்து இருந்தாங்க. பீரிங்கி படை பிரிவை வந்து மராத்தியர்கள் கொண்டிருந்தாங்கன்னா கொண்டிருக்கவில்லை. அடுத்து பார்ப்போம். பாஜிராவுடைய ஆட்சி காலம் வந்து பார்த்தீங்கன்னா பேஷ்வாவாக இருந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1740 1761. ஷாகு வந்து எந்த வருடம் இறந்துடுறாருன்னா பாலாஜி பாஜிராவ் காலத்தில் 1749 வந்து இறந்துடுறாரு. பாலாஜி பாஜிராவ் வந்து எந்த இடத்த வந்து தலைநகரமாக நிர்ணயம் செய்கிறாருன்னா பூனேவை வந்து தலைநகரமாக வந்து நிர்ணயம் செய்கிறாரு. சத்தாரா வந்து தலைநகரம் கிடையாது அப்படின்ட்டு முடிவு செய்கிறாரு. சத்தாரா பூனைக்கு சத்தானது கொடுங்க, சத்தாரா கிடையாதா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பூனைக்கு சத்தானது தரமாட்டீங்களா, சத்தாரா அன்று, பூனே தலைநகர் என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
மராத்தியர்களுக்கு கீழே வந்து பெரிய பீரங்கிகள் வந்து இருந்தது. பட் அதை வந்து யார் வந்து அவங்களுக்கு பயன்படுத்த தெரியாததால யார் யாரை வந்து பணியில் அமர்த்தினாங்க பீரங்கிகளை வந்து பயன்படுத்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்த்துகீசியர், பிரெஞ்சுக்காரர், ஆங்கிலேயர். யாருடைய எந்த பேஷ்வாவுடைய காலத்தில் மராத்திய அரசின் வடையெல்லை வேகமாக ராஜஸ்தான், டெல்லி, பஞ்சாப் வரை வந்து நெருங்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி பாஜிராவ். எந்த ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் மராத்திய தளபதியான ரகுஜி பான்ஸ்லே தலைமையில் வந்து கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்டு படையெடுப்புகள் வந்து நிகழ்த்தப்பட்டன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1745 45லேருந்து 1751. ஸோ ஷாகு வந்து உயிரோடு இருந்தப்பவே ரகுஜி பான்ஸ்லே வந்து என்ன பண்ணியிருக்காரு, கொள்ளை அடிக்கிறதே நோக்கமாக கொண்டு படையெடுப்புகளை வந்து நிகழ்த்தியிருக்காரு. எந்த காலகட்டத்துக்கு இடையேன்னா 45லேருந்து 1751 வரைக்கும் மட்டும் பார்ப்போம். பேஷ்வாக்களின் வருவாய்த்துறை நிர்வாகம் யார்கிட்ட வந்து முக்கிய அதிகாரங்களை வந்து கொண்டிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம விஸ்தார். செய்தி பரிமாற்ற கடிதங்கள் அடங்கிய கோப்புகளையும் கணக்கு பதிவேடுகளையும் மதிப்பீடு செய்கையில் ஆவணங்களை துல்லியமாக பராமரிப்பதில் யார் வந்து ரொம்ப கவனமாக இருந்தாங்கன்னா பேஷ்வாக்கள். முகலாயர்களை ஒப்பிடும்போது யாருடைய ஆட்சி நவீனமாக இருந்ததுன்னா பேஷ்வாக்களினுடைய ஆட்சி வந்து நவீனமாக இருந்தது. ஆப்கானியர் அரசரான அகமது ஷா அப்தாலி 3ஆம் பானிபட் போர் நடக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை முறை வந்து படையெடுத்து வந்திருக்காருன்னா 8 முறை வந்து படையெடுத்திருக்காரு. கடைசியாக வந்து பானிபட்டில் வந்து படையெடுத்து வர்றாரு. அப்போ வந்து அவர் வந்து வின் பண்றாரு. அந்த பானிபட்டில் நடக்கிறது எத்தனாவது பானிபட் போர்னா 3ஆவது பானிபட் போர் 1761. அதில் வெற்றி பெறது யாருன்னா அகமது ஷா அப்தாலி. அவர் வெற்றி பெறதுக்கு முக்கிய காரணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரங்கி படைகள். அவ்வளோதாங்க, இதோட வந்து இந்த லெசன் வந்து முடியுது. பாடச்சுருக்கம் ஒரு வாட்டி வந்து வாசிச்சிருங்க. தேங்க்யூ.